தொழிலாளர்கள் மனநிலை முதல்ல போயிடுச்சு. எவ்வளோ காசுங்கிறது இல்லையா, நீங்கள் ஒப்பந்தத்தை சும்மா ஒரு 2 வருஷம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்குவதில் முதல்ல அரசு எல்லா இடங்கள்லையும் கம்பெனிகளே அப்படி தான் பண்ணுவாங்க. தாமதப்படுத்தி முடியுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. எப்போ முடிக்கிறோங்கிறத விட எப்படி முடிக்கிறது முக்கியம். எப்படி முடிக்கணுங்கிறதையும் விரைவாக முடிக்கிறதுக்கு தொடர் கிளர்ச்சிகளும் இயக்கங்களும் முக்கியம். அது ரெண்டையும் இணைச்சி எப்போ சிறப்பாக செய்ய முடியுதோ அப்போ தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். இப்போ பொதுவாக இருக்கிற கலக்க நிலை, தொழில்நிலை இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நிர்வாகம் எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ தள்ளுறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்கிற ஒரு நோக்கம், தாமதப்படுகிற அந்த காலத்துக்கு நாம் பேக்வேஜஸ் எல்லாம் பண்ணிடலாம். இந்த பின்னீட்டு சம்பளம் இல்லாமல் பண்ணுவது என்பதே அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம். கிட்டத்தட்ட 500 கோடி நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம பைக்கு வந்துருக்கணும், அல்லது நம்ம ஆர்ஏசி போடும்போது வரணும். அது வரல. இந்த 500 கோடியை நிறுத்துவது அப்படிங்கிறதே ஒரு அரசுக்கு அசிங்கம். உழைச்ச காசை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அரசு பண்ணல. கொரோனா நேரத்தில் நம்ம பண்ணதுங்கிறது வேற. அப்போ தொழிலுக்கு பிரச்சனை, நமக்கு பிரச்சனை, வண்டி ஓடலை, அதில் ஏகப்பட்ட இது நஷ்டம் வந்தது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமைங்கிறது வேற. இப்போ எதுவும் அப்படி இல்லை. அப்படி இல்லாத போது உழைச்ச காசை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது அரசு நிர்வாகமும் அல்ல, உழைச்ச காசை கொடுக்காட்டி போனாலும் பரவாயில்லன்னு ஒப்பந்தம் போடுறவன் தொழிற்சங்கமும் அல்ல.